வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகையை குளிர்வித்த கோடை மழை. ராமநாதபுரத்திலும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். திருவாரூரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் பெய்த சாரல் மழையால் தணிந்த வெப்பம். தெற்கு மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காரைக்குடி, தென்காசி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதுரையில் வாகன பேரணி. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நெல்லையில் இன்று தேர்தல் பிரச்சாரம். கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் வாக்கு சேகரிக்கிறார். ₹54,000 கடந்தது தங்கம் விலை. ஒரே நாளில் ₹640 அதிகரித்து ₹54,440 உயர்வு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. வரும் 23ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கொல்கத்தாவில் 2 கைது. குண்டு வைத்தவரும் அதற்கு உடந்தையாக இருந்தவரும் பிடிபட்டுள்ளதாக NIA தகவல். நாற்பது தொகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய என் வாக்கு என் உரிமை பயணம் நிறைவு. 5,30,000 மாணவர்களிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் சமர்ப்பிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அதற்கான அத்தாட்சியாக இந்த உறுதிமொழி படிவங்கள் தற்போது தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால் தான் கொண்டு வர முடியும். நியூஸ் 18 என் வாக்கு என் உரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு. நாகப்பட்டினத்தில் பட்டாசு வெடித்த போது குடிசைகள் தீப்பிடித்ததால் பாஜகவினர் மீது வழக்கு. தடை செய்யப்பட்ட சரவெடியை விற்பனை செய்த புகாரில் பட்டாசு கடைக்கு சீல். கோயம்புத்தூர் அருகே தொண்டாமுத்தூரில் கூட்டமாக நீர் அருந்தி சென்ற யானைகள். குடியிருப்பு பகுதியில் நடமாடியதால் பொதுமக்கள் அச்சம். வெப்ப அலையை எதிர்கொள்வதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. குணச்சித்திர நடிகர் அருள்மணி மாரடைப்பால் காலமானார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஓய்வில் இருந்த நிலையில் உயிரிழந்தார். பெங்களூரு அணிக்கு எதிரான IPL போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி அபார வெற்றி. இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி வெற்றிக்கு உதவிய சூரியகுமார்.
அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பதுங்கியிருக்கக்கூடிய சிறுத்தையை ட்ரோன் மூலம் தேடக்கூடிய பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். செந்துறை மருத்துவமனை அருகே சிறுத்தை ஒன்று தென்பட்டது. அதன் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த சிறுத்தையை தேடக்கூடிய பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ட்ரோன் மூலம் அந்த சிறுத்தையை தேடக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு சிறுத்தை செந்துறை மருத்துவமனை பகுதியில் உலவியதாக வந்த தகவலை அடுத்து அதனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ட்ரோன் காட்சிகள், சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதனை தேடக்கூடிய பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. வனத்துறையினர் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ட்ரோன் மூலம் அதை தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கலை. விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக செந்துறையில் வனத்துறை அலுவலர்கள் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பொன்குடிக்கு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து வரப்பட்ட தகவலை தொடர்ந்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்ட பகுதியில் கூட்டு தணிக்கை மேற்கொண்டனர். இதில் கால் தடம் எதுவும் தெளிவாக கிடைக்கப்பெறாத நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் செந்துறை அரசு மருத்துவமனை பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர். தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் அரசு மருத்துவமனை மற்றும் வீட்டில் அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மூலம் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் சிறுத்தை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் செந்துறை வர வைக்கப்பட்டு கேமரா மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே செந்துறை கிராம சுற்றுப்புற மக்கள் இரவு நேரங்கள் செல்வதை தவிர்த்து குழுவாக செல்வதுடன் கைகளில் விலக்கு எடுத்துச் செல்லவும் கால்நடைகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட வன அலுவலர்கள் இளங்கோவன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிப்பது, கேமரா எப்படி திருத்துவது, சிறுத்தை செல்லும் திசை எப்படி கண்காணிப்பது, மேலும் சிறுத்தையை பிடிக்கும் கூண்டுகளை எங்கு அமைப்பது போன்றவற்றை பற்றி ஆலோசனை நடைபெற்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்பான தகவல்களை 63 75 28 54 85 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் ஆனிமரி சர்மா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது சிறுத்தைகளை சுற்றி அரசு மருத்துவமனை அருகே சுற்றுகின்ற இடங்களில் கேமரா பொருத்தும் பணியை தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கேமரா பொருத்தும் பணியானது இன்று முழுவதும் செந்துறை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வனக்காடுகளில் கேமரா பொருத்தப்பட்டு வருவதும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கலைவாணன்.